ஊருக்கு அவல் பொரி. வணக்கம்மா. ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? டி வரலட்சுமி. என்ன செஞ்சு காட்ட போறீங்க எனக்காக? இப்போ இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் கோஃப்தா செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகே, அதான் மெயின் இப்போ செய்யறது. நல்லா செய்வீங்களா? நல்லா செய்வேங்க. சரி, நல்லா ஓகே. இருக்கும், எல்லாரும் சாப்பிடலாம். சரி சரி சரி. ஓகேங்க. இது என்ன கிருஷ்ணகிரி ஸ்பெஷலா? கிருஷ்ணகிரி ஸ்பெஷலாவும் வச்சுக்கலாம். சரி, ஓகே, ஆரம்பமா ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இந்த ஸ்வீட் கார்ன் கோஃப்தாக்கு என்னென்னலாம் தேவை? ஸ்வீட் கார்ன், மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன் மாவு, பச்சை மிளகாய் விழுது, மிளகாத்தூள், வெங்காயம், உருளைக்கிழங்கு மசிச்சது, ரஸ்கு தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பிரெட், ஆயில். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இந்த ஸ்வீட் கார்ன் கோஃப்தாவுக்கு? ஸ்வீட் கார்ன் கோஃப்தாக்கு இந்த பாத்திரத்துல ஒண்ணு எடுத்துக்கணும். சரி, எடுத்தாச்சு. இதுல இந்த என்னென்ன போடணும்னு சொல்லுங்க. இது ஸ்வீட் கார்ன் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். சரி, மிக்சியில அரைச்சி வச்சுக்கணும். அதை நம்ம இதுல போடணும். ஓகே. அப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம். நம்ம குயிக்கா சமையல் முடிக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றோம். சரிங்க. உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம், வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம். சரி. அதுக்கப்புறம் இது ஆனியன் போடுமா? அப்படியே போட்டுருங்க. பெரிய வெங்காயம் என்ன போடணுமா? பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாங்க. சரி, ஓகே. அப்புறம் கார்ன் மாவு எல்லாமே. இது மைதா, அந்த ஸ்பூன் மட்டும் கொடுங்க. மைதா மாவு 3 ஸ்பூனுங்க. சரிங்க. அடுத்து அந்த கார்ன் மாவு 1 ஸ்பூனு. அடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூனு. கிட்டத்தட்ட கட்லெட் மாதிரி வருமோ இது? ஆமா, கட்லெட் மாதிரி செஞ்சு நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணி சப்பாத்தி போட்டுக்கலாம். இல்ல சாயந்தரம் பிள்ளைங்க டிஃபனும் கொடுக்கலாம். நல்லா இருக்கும். இதுல அயன் சத்து இருக்கு கார்ன்ல, நல்ல உடம்புக்கு நல்லது. சரி, ஓகே. இஞ்சி பச்சை மிளகாய் விழுது ஓகே 1 ஸ்பூனு. இந்த இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். அப்புறம் மிளகாத்தூள். எல்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா வேலையை முடிச்சிடலாம் டக்குன்னு. தாராளமா பிள்ளைங்க வரும்போது அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்த. உப்பு. அப்புறம் பிரெட் 2 வேணுங்க. அது கொஞ்சம் தண்ணியில டிப் பண்ணி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதாங்க. சரிதானே? அதுல பிசைஞ்சு போட்டுடலாம். பிசையணுமா? ஆமாங்க, பிசைஞ்சு அதுல போட்டுடலாம். கரெக்டா? போட்டுருங்க, இதுல போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துவோமா? ஊத்திக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க. போதும். அவ்வளவுதான். இது தேவையான பொருட்கள் இதாங்க. நம்ம நல்லா பிசைஞ்சு ஆயில் வச்சு நம்ம டிப் பண்ணி பிசையணும். நல்லா நைஸா பிசையணும். சரி. பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையா பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இந்த உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள என்ன காய வச்சலாமா? இன்னும் 2 பண்ணிட்டு பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க. அப்பதான் ஈஸியா போட்டுடலாம். இல்ல என்ன காஞ்சா ஈஸியா? ஆமா ஆமா ஆமா. இன்னும் 2 3 பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதானா? அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஏதோ குழம்புல போடணும் அப்படின்னீங்க. கிரேவில? கிரேவில போட்டா சப்பாத்தி நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். எந்த கிரேவில போடணும்? வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது செஞ்ச கிரேவில நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இது குருமாலையும் போட்டுக்கலாம். ஆமா, குருமாலையும் நம்ம போட்டு சப்பாத்திக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி சரி சரி. அடுப்பத வச்சோம், பிடிச்சி வச்சு விடுங்க. ஆயில் ஊத்திடணும். என்ன காஞ்சனே? என்ன காஞ்சதோ இதை நம்ம பிரெட் கிராம்ஸ்ல போட்டு ரஸ்கு தூள்ல பெரட்டி அதுல போட்டு நல்லா ப்ரௌனிஷா ஆனதும் நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்ப என்ன காஞ்சிட்டு இருக்கு, நடுவுல வேற ஏதாவது பண்ணுமா? பிரெட் கிராம்ஸ் பெரட்டி போட வேண்டியதானா? இப்ப இந்த மைதா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா தோசை மாவு பழத்துக்கு கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை டிப் பண்ணிட்டு இத பிரெட் கிராம்ஸ்ல இது ரஸ்கு தூள்ல போட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் பெரட்டணுமா? ஆமாங்க, அப்பதான் நல்லா கரெக்டா வரும். மைதா மாவு போட்டுக்கலாமா? மைதா மாவு போட்டுக்கலாங்க. இவ்வளவு தேவைப்படுமா? போதும் போதும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசை மாவு பழத்துக்கு கலந்துக்கணும். அது போதுங்க. இப்ப ஆயில் காஞ்சிடுச்சு. சரி. இப்ப நம்ம இத டிப் பண்ணி இந்த மைதா மாவுல டிப் பண்ணி ஆமா நல்லா பெரட்டி ஆயில்ல போட்டுடலாம்.
திருப்பி வேணுமா? ஆமா, கொஞ்சம் இதானதும் கொஞ்சம் லைட்டா எடுத்து விடலாம். பாத்தீங்களா, இப்ப பொன்னிறமா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது ஒரே மாதிரி வரும். நல்லா இந்த அடுப்பு கூட சின்ன அடுப்புல நம்ம வச்சுக்கலாம். கேஸ் அடுப்புல 2 இருக்குல்ல, சின்ன அடுப்புல செஞ்சோம்னா ஒரே மாதிரி வேகும், நல்லாவும் இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். சட்டுப்புட்டுன்னு முடிஞ்சிச்சு. ஸோ சட்டுப்புட்டு சமையல்ல இதை எடுத்து சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்ப நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. நம்ம எடுத்து பரிமாறலாம். அடுப்பை அணைச்சிடலாம். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. எடுத்து கொடுங்க. ஸ்வீட் கார்ன் கோப்தா ரெடி. ரெடி. சாப்பிட்டு பார்த்துறேன். ஓகேங்க. சுட சுட ஸ்வீட் கார்ன் கோப்தா. இந்த ஸ்வீட் கார்ன் கோப்தா செஞ்சதுல எனக்கும் பங்கு உண்டு. சட்டு போட்டு ரெடி ஆனதுன்னா என்னோட ஹெல்ப்னால தான், பெருமையா சொல்லிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துருமே. அட்டகாசமா இருக்குமா? ரொம்ப நன்றி. சந்தோஷங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததும் இந்த டிஃபன் கொடுக்கலாம்.